மீண்டும் மற்றொரு நிஜக்கண் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தலைமை தாங்கிய மஹிந்த ராஜபக்ச நாடு வங்குரோத்து நிலையடைவதற்கும் தலைமை தாங்கினார் என்று தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவித்ததாவது, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை இல்லாதொழித்தவர்கள்தான் இன்று ஜனாதிபதி உறுத்துரிமைகளை நீக்கும் சட்டத்துக்கு எதிராக பேசுகின்றனர். இந்த சட்டம் தொடர்பில் நாட்டு மக்கள் மத்தியில் நல்லதொரு வரவேற்பு காணப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மைத்ரிபால ஸ்ரீசேன ஆகியோர் அரச உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறினார்கள். அவர்கள் ஆதரவாளர்களை அழைத்து ஊடக கண்காட்சி நடத்தவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு எதிர்கால அரசியலுக்கான எந்தவித தேவையும் கிடையாது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நாமல் ராஜபக்ச உட்பட பொதுஜன பெரமுனவினர் அரசியல் வெற்றிக்கான ஒரு நாமமாகவே கருதுகின்றார்கள். தனது தந்தைக்காக விஜயராம இல்லத்துக்கு ஆட்களை கொண்டு வந்த நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி உரித்துரிமைகளை நீக்கும் சட்டமூலத்துக்கு எதிராக வாக்களிக்கவில்லை. நாட்டு மக்களை போலியாகவே ஏமாற்றுகின்றார்கள். இயற்றப்பட்ட இந்த சட்டம் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் எதிர்காலத்தில் செல்லுபடியாகும். ஆகவே இது அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிடுவது முறையற்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச யுத்தத்துக்கு தலைமை தாங்கினார் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் யுத்த வெற்றியை குறிப்பிட்டுக் கொண்டு மக்களின் வரி பணத்தினூடாக முழு குடும்பத்தையும் வளப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பது எந்த அளவுக்கு நியாயமானது? இவர் யுத்தத்துக்கு தலைமை தாங்கியதை போன்று நாடு வங்குரோத்து நிலையடைவதற்கும் தலைமை தாங்கினார் என்பதை நாட்டு மக்கள் மறக்கப் போவதில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் அரச ஆதரவுடன் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றன. எந்தவித நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொள்ளவில்லை. ஊழல்வாதிகள் செல்வந்தர்களாயினர், நாட்டு மக்கள் ஏழைகளாயினர். நாடு வங்குரோத்து நிலையடைவதற்கு ராஜபக்சர்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார். இவையொருவரும் இருக்க, சர்வதேச நீதி கோரி யாழ்ப்பாணம் மருதனார் மடத்தில் கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி உள்ளிட்ட வடக்கு கிழக்கில் காணப்படும் மனித புதைகுழிகளுக்கும் நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்கும் சர்வதேச நீதி கோரி இன்று காலை குறித்த போராட்டம் நடைபெற்றது. மாற்றத்திற்கான இளையோர் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது. இந்த போராட்டத்தில் மாற்றத்திற்கான இளையோர் அமைப்பின் பிரதிநிதிகள், உறுப்பினர்கள், யாழ் மருதனார் மடம் வர்த்தகர்கள், சந்தை வியாபாரிகள், பொதுமக்கள் என்று சொல்லி பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். இதேவேளை வடக்கு கிழக்கின் பல பகுதிகளிலும் இந்த கையெழுத்து போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் கட்சியினுடைய தீர்மானங்களை மீறி நேரடியாக கட்சிக்கு எதிராக போட்டியிட்டவர்கள் ஏற்கனவே கட்சியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதேவேளை கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அனைவருக்கும் எதிராக விளக்கம் கோரி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு தப்பியுள்ள சிலர் கட்சியில் இருந்து விலக்கப்படுவார்கள் என்று தமிழரசு கட்சியின் பிரதி பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார். கட்சியின் ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பாக பேசப்பட்டது. ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஆகிய 3 தேர்தல்கள் சம்பந்தமாக கட்சியினுடைய தீர்மானங்களை மீறி செயற்பட்டவர்கள் அனைவருக்கும் எதிராக விளக்கம் கோரி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. நேரடியாக எங்கள் கட்சிக்கு எதிராக போட்டியிட்டவர்கள் ஏற்கனவே கட்சியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதேவேளை உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்ட சிலர் எங்கள் கவனக்குறைவால் தப்பியுள்ளார்கள். அவர்களுடைய பெயர்களும் சொல்லப்பட்டுள்ளது. அவர்களும் கட்சியில் இருந்து நீக்கப்படுவார்கள். விளக்கம் கோரி எழுதிய கடிதங்களுக்கு சிலர் பதில் எழுதாமல் இருக்கின்றார்கள், சிலர் பதில் எழுதி இருக்கின்றார்கள். ஆகவே பதில் எழுதாதவர்கள் அவர்களுக்கு கொடுப்பதற்கு விளக்கம் எதுவும் இல்லை என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் அதை அவர்களுக்கு அறிவிக்கின்றோம். அதற்கு மேலதிகமாக விளக்கம் எழுதப்படாவிட்டால் நடவடிக்கை எடுப்போம். அதேவேளை விளக்கம் எழுதியவர்கள் தொடர்பாக அவர்களது விளக்கத்தை ஆராய்ந்து அவர்களை கட்சியின் ஒழுக்காற்று முறைமைக்குள் அவர்கள் குற்றம் செய்தவர்களாக இருந்தால் குற்றவாளிகளாக காணப்பட்டு ஒழுக்காற்று நடவடிக்கை மூலம் அவர்களை கண்காணிப்பது அல்லது ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதாக இருந்தால் கொடுப்பது என்ற கருத்துக்கள் நிலவி இருக்கின்றன. அது தொடர்பாக ஒவ்வொரு விடயங்களை எடுத்து வெளிப்படுத்துவோம். கட்சி
கட்சிக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கின்ற வேறு நடவடிக்கை தொடர்பாக பேசப்பட்டது. இதில் ஒரு சிலர் கட்சிக்கு சில முரண்பாடுகள் கொடுத்திருக்கின்றார்கள். முறையற்ற முறைப்பாடுகளும் வந்திருக்கின்றது. அதற்கு பதில் அளிப்பதாக தீர்மானித்திருக்கின்றோம். அது சம்பந்தமாக செயற்படுகின்றவர்கள் குறித்து கட்சி தொடர்ச்சியான நடவடிக்கை எடுக்கும். கட்சி நீண்ட கட்டுப்பாட்டுடன் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கட்டுக்கோப்புடன் கட்சி செயல்பட வேண்டும் என்ற கருத்து அனைவராலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே கட்சியின் கட்டுப்பாடு சம்பந்தமாக மிக தெளிவான, அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கட்சி தீர்மானத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்றவர்களுக்கு எதிராக கட்சி உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று தீர்மானித்துள்ளோம் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார். மேலதிகமாக கட்சியினுடைய ஒழுக்காற்று நடவடிக்கை சம்பந்தமாக இன்றைக்கு பேசப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல், இந்த 3 தேர்தல்கள் சம்பந்தமாகவும் கட்சியினுடைய தீர்மானங்களை மீறி செயற்பட்டவர்கள் அனைவருக்கும் எதிராக விளக்கம் கோரி கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. நேரடியாகவே எங்களுடைய கட்சிக்கு எதிராக தேர்தலில் போட்டியிட்டவர்கள் ஏற்கனவே கட்சியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிட்ட ஒரு சிலர் எங்களுடைய கவனக்குறைவாலே தப்பியிருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்களும் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள். ஆனால் விளக்கம் கோரி நாங்கள் எழுதின கடிதங்களுக்கு சிலர் பதில் எழுதாமல் இருக்கிறார்கள், சிலர் பதில் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே பதில் எழுதாதவர்கள் அவர்களுக்கு கொடுப்பதற்கு விளக்கம் எதுவும் இல்லை என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதை அவர்களுக்கு அறிவிக்கிறோம். அதற்கு மேலதிகமாகவும் அவர்கள் விளக்கம் ஒன்று எழுதாவிட்டால் உடனடியாக அடுத்த நடவடிக்கை எடுப்போம். விளக்கம் எழுதினவர்கள் சம்பந்தமாக நாங்கள் அவர்களுடைய விளக்கத்தையும் ஆராய்ந்து அவர்களை கட்சியிலே ஒரு ஒழுக்காற்று முறைமைக்குள்ளே அவர்கள் குற்றம் செய்தவர்களாக இருந்தால் குற்றவாளிகளாக காணப்பட்டு, ஆனால் கட்சிக்குள்ளேயே ஒரு விதமான ஒழுக்காற்று நடவடிக்கை மூலமாக அவர்களை கண்காணிப்பது, அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதாக இருந்தால் கொடுக்கலாம் என்கின்ற கருத்துக்கள் நிலவி இருக்கின்றன. ஆகவே அது சம்பந்தமாக ஒவ்வொரு விடயமாக நாங்கள் எடுத்து இந்த விடயங்களை வெளிப்படுத்துவோம். கட்சிக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கிற வெவ்வேறு நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் பேசியிருக்கிறோம். ஒரு சிலர் கட்சிக்கு சில முறைப்பாடுகளை கொடுத்திருக்கிறார்கள். முறையற்ற முறைப்பாடுகளும் வந்திருக்கின்றன. அவற்றுக்கு பதிலளிப்பதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அது சம்பந்தமாக செயற்படுகிறவர்கள் குறித்தும் கட்சி தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கும். கட்சி மிகுந்த கட்டுப்பாட்டோடு ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், கட்டுக்கோப்போடு கட்சி செயற்பட வேண்டும் என்கின்ற கருத்து அனைவராலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே கட்சியுடைய கட்டுப்பாட்டு சம்பந்தமாக மிக தெளிவான, அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே கட்சி தீர்மானத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறவர்களுக்கு எதிராக கட்சி உரிய நடவடிக்கையை அந்தந்த வேளைகளிலே எடுக்கும் என்றும் தீர்மானித்திருக்கிறோம். இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.